ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன். நம்ம ஃபெதர் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிசைன். இதே வந்து இன்னொரு பேட்டர்னில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம இது வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் வந்து கட் பண்ணிவிட்டு, அதாவது பேப்பர் பேட்டர்னில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டிசைனை ஈஸியாக வந்து ட்ரா பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி ட்ரா பண்ணிட்டா போதும். அதை வச்சு நம்ம ஃபுல் ஸ்லீவ் டிசைனுமே வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். இது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவிலே கிளியராக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நான் மறுபடியும் ஒரு ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து எதில் ட்ரா பண்ண போகிறீங்களோ, அதாவது ட்ரேசிங் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லீவோட ஹைட்டும் வித்தும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் ரேண்டமாக மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 இன்ச் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கரெக்டாக உங்கள் அளவு என்ன இருக்கோ அதை இப்படி மார்க் பண்ணிவிட்டு சைடில் வித்து, இப்போ இந்த அளவுக்கு வித்துனா இந்த வித்தை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிட்ருக்கும். இது வந்து ஸ்லீவ் டிசைனு. இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, இங்கே வந்து பார்டர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பீட், ஸ்டோன், செயின் அதெல்லாம் வந்து எப்படி இந்த இடத்துல கொடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்டர் இல்லாமல் சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படின்னா இந்த மாதிரி இந்த பேப்பர் பேட்டர்னை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த ஸ்லீவோட சென்டர் இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த டிசைனை வந்து இந்த கர்வ் டிசைனை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து நான் இப்போ ரெண்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போது இதை வந்து இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டோம். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இம்ப்ரெஷன் வந்து அப்படியே தெரியும். ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணும்போது சேம் ஆப்போசிட் சைடும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த டிசைன் வந்து கிடச்சிடும். இந்த இடத்துல வரும்போது இப்படி கரெக்டாக இந்த மாதிரி இது வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இந்த இடத்துல இப்போ நமக்கு பெருசாக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 3 பெட்டல் தான் வந்து, அதாவது 3 அந்த வேவ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓப்பன் பண்ணால் இந்த சைடு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இந்த சைடு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம அந்த சைடு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல இது மட்டும்தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். புரியும் நினைக்கிறேன். நமக்கு ஸ்லீவோட வித்து வந்து இதோட முடியுது. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி தான் வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்ப பெருசாக நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதோட சின்னதாக கூட வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நல்ல ஸ்மால் சைஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வரும். இது பார்க்குறதுக்கு ஒரு கட் ஒர்க் மாதிரி தெரியும். கட் ஒர்க்னால் நம்ம பார்டரே வந்து இதுக்குள்ளே தான் கொடுப்போம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம பீட்ஸாக இருந்தாலும் சரி, த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் செயின் எது இருந்தாலும் இதுக்குள்ளே தான் வந்து கொடுப்போம். இதுக்கு கீழே அந்த பாக்ஸ் மாதிரி அந்த நீட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட மாட்டோம். ஸ்டிச் பண்ணுறதும் இந்த அளவோடு தான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த வேவ் வர மாதிரி புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த சைஸில் பெருசாக வேணால் போட்டுக்கோங்க. இல்லை சின்னதாக அழகாக வேணும்னா உங்களுக்கு இதோட சின்னதாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க வேவ் மாதிரி. அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஃபெதர் ஸ்டிச் டிசைனை வந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான அந்த ஃபெதர் ஸ்டிச் டிசைனை வந்து கிடச்சிடும். மெத்தட் வந்து இதுதான். கீழே வந்து இப்படி ட்ரா பண்ணணும். நீங்கள் இன்னும் சின்னதாக வந்து இந்த வேவ் வந்து இப்படி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வரும்போது
ஒரு ஹேங்கிங் கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேங்கிங்னா நீங்கள் எந்த மெட்டீரியல் வந்து உள்ளே யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஸ்லீவ் டிசைனுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியலை வந்து இந்த இடத்துல ஹேங்கிங் வர மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போதே வந்து ஹேங்கிங் பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வேணும்னா ஹேங்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதையும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டிசைன் வந்து அப்படி ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வந்து இந்த இடத்துல இப்படி வரணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக இதோட சென்டர், இந்த சென்டரும் இதுவும் கரெக்டாக நமக்கு மீட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம இந்த ஸ்லீவில் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கு இல்லையா? இந்த இடத்துல சொன்ன மாதிரி தான். இங்கே ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பீட் வேணா பீட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன் செயின் வேணால் ஸ்டோன் செயின் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் த்ரெட் ஒர்க் வேணாலும் த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம், இல்லை சர்தோசி வச்சு ஏதாச்சும் பண்ண போகிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே நம்ம அந்த ஃபெதர் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்டர் டிசைன் வந்து பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் கண்டினியூவாக வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த சென்டர் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த சென்டரில் ஏன் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்லீவை ரெண்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ஹாம்கோலில், அதாவது நம்ம கையோட சென்டரில் அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இது இப்படியே கண்டினியூவாக வச்சு நீங்கள் வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வரும்போது இப்படி இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டிசைன் வந்து ட்ரா பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் பேப்பரில் ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேசிங் பேப்பரில் பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதை வந்து அப்படியே ட்ரேசிங் பேப்பரில் எடுத்துக்கோங்க. ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பர் பேட்டர்னிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக ஈஸியாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதையும் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு 2 ஸ்லீவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு பேப்பர் பேட்டர்ன் மட்டும்தான் கட் பண்ணி ட்ரா பண்ணேன். நம்ம இதிலேயே வந்து 2 ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட் ஸ்லீவோட டிசைனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.